கும்பகோணம் சாரங்கபாணி கோயில் தேர் திருவிழாவை பார்ப்போவாங்க. பெரிய காலில் 6-6:30 மணிக்கெல்லாம் மிகு சாரங்கபாணி சுவாமி உபய நாச்சியார்களோட தேரை வந்தடைஞ்சாரு. அதுக்கப்புறம் சரியா காலைல 8-8:30 மணிக்கெல்லாம் பக்தர்களுடைய ஆரவாரத்துக்கு மத்தியில வகையான இசை கருவிகளுடைய இசையில உருகி பகவான் சாரங்கபாணி அவருடைய பிரம்மாண்டமான 110 அடி உயரம் கொண்ட தேர்ல பிரம்மாண்டமா தேரடியிலிருந்து புறப்பட்டாரு. 110 அடி உயரம் கொண்ட உலகத்தோடைய மிக உயரமான தேர்னு அழைக்கப்படுற இந்த தேர் இவ்வளவு பிரம்மாண்டமா கும்பகோணத்துல இருக்க சின்ன சாலைகள்ல அசைந்தாடி வரதை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது. எல்லாத்தையும் தாண்டி மிகப்பெரிய அழகுனா இந்த தேர் இந்த சாலையில திரும்புறது தான். சாதாரண தேரை திருப்புறதை விட நம்ம திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயில் தேர், அப்புறம் நம்ம கும்பகோணம் சாரங்கபாணி சுவாமி கோயில் தேர் மாதிரியான பிரம்மாண்டமான தேர்களை திருப்புறதே ரொம்ப சவாலான விஷயம். இதெல்லாம் இந்த தேர் தெருவோடைய முனைக்கு கொண்டு வரப்பட்டு மிகப்பெரிய தேருக்கு முன்னாடி மிகப்பெரிய இரும்பு பலகைகளை தேரோடைய சக்கரத்துக்கு பக்கத்துல ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சு அடுக்கி வச்சுக்கிட்டாங்க. இந்த பிரம்மாண்டமான தேரோடைய ஒரு சக்கரத்தோடைய முனைய தேர் வடத்தோடைய உதவியினால கிரேன்ல இணைச்சிட்டாங்க. இந்த நேரத்துல வரிசையா அடுக்கி வைக்கப்பட்டிருந்த இரும்பு பலகைகள் மேல இந்த பிரம்மாண்டமான தேரை கொண்டு வந்து நிறுத்தினாங்க. இதை தொடர்ந்து அந்த தேர் சுலபமா திரும்பறதுக்காக அந்த பலகைகள் மேல கிரீஸ் பூசப்பட்டது. தேர் சக்கரத்திலிருந்து வரிசையா போடப்பட்டிருந்த இரும்பு பலகைகள் மேல கிரீஸை முழுவதுமா பூசி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பிரம்மாண்டமான தேர் திரும்பறதுக்கு தயார் நிலையில இருந்தது. இதை தொடர்ந்து பச்சை கொடி காட்டப்பட்ட நிலையில இந்த பிரம்மாண்டமான தேர் இரும்பு பலகையில பூசப்பட்டிருந்த கிரீஸ்ல வலிக்கிக்கிட்டே அழகா திரும்பினது. இந்த தேர் திரும்புற அழகை பார்த்த மக்கள் எல்லாம் ஆரவாரத்துல கை தட்டி கொண்டாடினாங்க. இந்த பிரம்மாண்டமான 6 சக்கரங்களை கொண்ட இந்த ஒரு மிகப்பெரிய தேரை 3க்கும் மேற்பட்ட ஜேசிபிகள் தள்ளியுமே தள்ள முடியல. அவ்வளவு வெயிட்டான இந்த ஒரு தேரை சாரங்கான் மனசால சொன்ன அந்த மக்களுடைய பக்தியால மட்டுமே நகர்த்த முடிஞ்சது. உங்களில் எத்தனை பேர் நம்ம சாரங்கபாணி கோயில் தேரோடைய வடம் பிடிச்சி இழுக்க இன்னைக்கு வந்தீங்கிறத மறக்காம நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க.